இல்லைங்கய்யா, 2 பக்கம் கிட்னிலையும் சின்ன சின்னதாக கல் இருக்குது. இடது பக்கம் ஒரு கல் இறங்கி வந்தது. உங்களுக்கு சர்க்கரை இருக்கும். சர்க்கரை ப்ளஸ் கல் வந்து ஒரு மோசமான காம்பினேஷன். ஈஸியாக சலம் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஆகிடும். ஸோ இப்போ ஸ்கோப்பி பண்ணி எண்டோஸ்கோப்பி பண்ணி யூரின் போகிற கார வழியாக உள் வழியாக அந்த அடைப்பை கல் மூலியமாக ஏற்பட்ட அடைப்பை லேசர் மூலியமாக பொடி பண்ணிவிட்டு ஸ்டென்ட் என்ற டியூப் வைக்கணும். 2 பக்கமும் யூஸ்வலாக பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஒரே டயத்தில் பண்ண முடியாது. ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு இன்னொரு சைடு பண்ணுவோம். இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா வலி நிவர்த்தி ஆகிடும். இந்த வலி காய்ச்சல் இதெல்லாம் விட்டுரும். ஸோ உங்களுடைய கார்டு பற்றி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி சார், அந்த கார்டு இல்லாமல் பண்ணால் எவ்வளோ ஆகும்? எல்லாமே முன்னாடி பில்லிங்கில் கேட்போம். சரி, நான் எழுதி தரேன். என்ன ப்ரொசீஜர் எவ்வளோ ஆகும் என்னங்கிறது எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. வெளியில் தையல் கீழ் எதுவுமே இருக்காது. எல்லாமே உள் வழியாக பண்ணிடுவோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். நல்லா பண்ணிடுவோம். தொந்தரவு எதுவும் இருக்காது. உங்கள் சர்க்கரை இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். திரும்பி கல் வராமல் இருக்கிறதுக்கு வழிமுறைகள்லாம் சொல்லுவோம். உணவு கட்டுப்பாடெல்லாம் சொல்லுவோம். அதை லைஃப்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இந்த காரை செக் பண்ணிடுவோம். பார்த்துக்கோம். சரி.